எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கதைக்கிற விளங்குதா? விளங்குது. ஓகே. இன்றைக்கு நாங்கள் கடந்த வகுப்பில் 2 விஷயங்கள் பார்த்துனாங்க. 2 தலைப்புக்கு கீழே ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டால், இலங்கையினுடைய ஆசிரியர் சேவை தரங்கள் சம்பந்தமாக ஒரு இரண்டாவது சுதந்திரத்திற்கு முற்பட்ட இலங்கையின் கல்வி போக்கு சம்பந்தமா பார்த்துனாங்க. ஸோ இந்த 2 நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்துருக்கிறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? கேட்கணுமா? இது சம்பந்தமாக ஏதாச்சும் சந்தேகம், டவுட் எதுவும் இருந்து என்று சொல்லி கேட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்றைக்கு நாங்கள் 3வது தலைப்பு இலங்கை பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற வியூக்குள்ள பார்க்க போறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு பேப்பர் உங்களுக்கு சார் ஷேர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேப்பர்ஸும் இருக்குது. இன்றைக்கு அந்த நிறைய விளங்கப்படுத்த போறபடியே உங்களுக்கு அந்த பேப்பர்ஸை நான் ஷேர் பண்ணல. இதை விளங்கப்படுத்தி போட்டு உங்களுக்கு அனுப்பின பேப்பரையும் செய்து போட்டு அடுத்த பேப்பரை பார்ப்போம். அது ஆப்ஷனோட கிடக்கிற கேள்வி. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த முதல் படிப்பிச்ச 2 தலைப்பிலையும் ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்ல இல்லையா? ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ரைட். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களை பற்றி படிக்க போறோம். இலங்கையில பல்கலைக்கழகங்கள் 2 விதமான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இலங்கையில 2 விதமான பல்கலைக்கழகங்கள். சொல்லுங்க பாப்போம், யாருக்காச்சும் இந்த 2 விதமான பல்கலைக்கழகங்களும் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியுமா யாருக்கும்? இலங்கை அரசு பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம். இலங்கை அரச பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம். ஓகே. வேற யாராச்சும்? இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாக தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும்? அதாவது 2 பிரதான 2 அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதாவது 2 வகையான பல்கலைக்கழகம். யாருக்காச்சும் தெரியுமா? அரசு பல்கலைக்கழகங்கள், அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் சார். அரச பல்கலைக்கழகங்கள், அரசினால அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். ஓகே. வேற யாராச்சும் ஐடியா இருக்கு? பல்கலைக்கழக மானியத்திட தலையீடு இருக்கிற பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக மானியங்களோட ஆதிக்கம் இல்லாத பல்கலைக்கழகம். யா, வெரி குட். அதான் பதில். என்னன்னு சொல்லி கேட்டா, பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவின் தலையீடு. அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டா, பல்கலைக்கழக வடிவா பாருங்க ஒருக்கா எல்லாருமே. ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அல்லது மானியங்கள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். இந்த பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு, இந்த சட்டம் ஆணைக்குழு சட்டம், இந்த சட்டம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டால், 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க சட்டம். 1978ஆம் ஆண்டின் நான் சொல்ல நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க வேர்ட்ஸுகளை. என்ற எல்லாத்தையும் டைப் பண்ற கஷ்டமா இருக்கு. அப்ப 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க சட்ட மூலத்தின் பிரகாரம் பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு சட்டம் உருவாக்கப்படுகின்றது. இப்படி பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே, பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே வருகின்ற அரச பல்கலைக்கழகங்கள் சரியா என்றது ஒரு வகையான பல்கலைக்கழகங்கள். இன்னொன்று பாராளுமன்ற சட்டத்துக்கு கீழே, வடிவாக்கவனீங்கோ, பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைச்சுகளால் நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்கள். சரிதானே? அப்ப அமைச்சுகளால நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள். இதுதான் இலங்கையில இருக்கின்ற 2 வகையான பல்கலைக்கழகங்கள். ஒன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழே நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள்.
இன்னொன்று பாராளுமன்ற சட்டத்தின் கீழே அமைச்சுக்களால நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது 2 வகையான பல்கலைக்கழகங்கள். இத கவனத்துல கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே? ரைட். இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு இப்ப இந்த 2ம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இலங்கையில பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே எத்தனை வகையான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன சொல்லுங்க பாப்போம். எத்தனை பல்கலைக்கழகங்கள் மொத்தம் இருக்கின்றன? 17 பல்கலைக்கழகங்கள். வெரி குட். 17 பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த 17 பல்கலைக்கழகத்தோட 2 வளாகம் இருக்கிறது. இந்த 2 வளாகத்தோட 4 உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது. உயர்கல்வி நிறுவனம். சரிதானே? இவ்வளத்தை முதல்ல கவனத்துல கொள்ளுங்க எல்லாரும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டால் 17 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 2 வளாகம் இருக்கிறது. 4 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பாராளுமன்ற சட்டத்திற்கு கீழே அமைச்சுகளால நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற சில பல்கலைக்கழகங்களும் எங்களுடைய நாட்டில இருக்கின்றன. சரிதானே? 6வது அதை பற்றி பெயரிட்டு சொல்லக்கூடியாக்கள் இருக்கிறீங்களா? ஒரு குறிப்பாக ஒரு 5 பல்கலைக்கழகங்கள் அதுக்கென்று சொல்லி பிரத்யேகமாக இருக்கின்றது. யாராச்சும் பெயரிடக்கூடியாக்கள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இருக்கிறீங்களா? பௌத்த பாலி பல்கலைக்கழகம். ஓகே, வெரி குட். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம் என்று சொல்றது. ஓகே, வெரி குட். பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம். சரிதானே? ஓகே. வேற 5 பல்கலைக்கழகம் சொன்னாங்க உங்களுக்கு. பிக்குகள் பல்கலைக்கழகம். இலங்கை பிக்குகள் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழகம் இருக்கு. சரிதானே? அடுத்தது சேர் ஜோன் கொத்தலாவலை பாதுகாப்பு பல்கலைக்கழகம். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கிறேன். ஓகே. கொத்தலாவல கொஞ்சம் கதைக்கிறீங்கள் இல்லண்டே, கொஞ்சம் சைலண்டா இருக்கிறீங்கள் எல்லாரும். சரிதானே? பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகம், இலங்கை பிக்குகள் பல்கலைக்கழகம், கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம். சரிதானே? அதே மாதிரி இன்னும் 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. யாராவது பெயரிட்டு சொல்லக்கூடியாக்கள்? இந்த யூனிவோடெக் என்று கேள்விப்பட்டீங்களா? யூனிவோடெக் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படையிலையா? தொழில்நுட்ப கல்லூரி சார். தொழில்சார் பல்கலைக்கழகம். தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இந்த இதுதான் பாருங்க, அப்படி இருக்கு. அப்படி வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் இன்னொன்று இருக்குது, இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி. அப்ப இலங்கை பல்கலைக்கழகங்கள் வந்து 2 வகையான அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டிருக்கின்றது. ஒன்று பல்கலைக்கழக மானியங்கள் இந்திய ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே இருக்கிற பல்கலைக்கழகங்கள். அதே மாதிரி பாராளுமன்ற சட்டத்துக்கு கீழே அமைச்சுக்களால் நிர்வகிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள். இதுதான் இந்த இதோட சேர்ந்து 5வதா சொன்ன மாதிரி இலங்கை பிக்குகள் பல்கலைக்கழகம் அது வந்துடுது உங்களுக்கு. அடுத்த வந்து சமுத்திர பல்கலைக்கழகம், இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம். அதையும் நீங்கள் அட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இப்ப நீங்கள் அடுத்த கட்டம் என்ன தெரியணும் என்றா, இந்த 17 பல்கலைக்கழகங்களை பற்றி அடுத்த ஸ்டெப்ல தெரியணும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நாங்கள் அரச பல்கலைக்கழகங்கள் என்ற அமைப்புக்கு கீழே 17 பல்கலைக்கழகத்துக்கும் போவோம். சரியா? ரைட். இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது? என்ன பெயர்?
சிலோன் பல்கலைக்கழகம். சொல்லுங்க, இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகம் வந்து எப்ப உருவாக்கப்பட்டது, என்ன பெயர், யாருக்கும் தெரியுமா? சிலோன் பல்கலைக்கழகம் 1942 சொல்லுங்க, 1942 வேற யாராச்சும்? 1942 சார். 1942. சரிங்க, கவனிங்க எல்லாரும். 21. சிலோன் பல்கலைக்கழகம். ஓகே ஓகே, என்னன்னு சொல்லி கேட்டால் 1921 ஆண்டு. இந்த 1921 ஆண்டுல தான் எங்கட நாட்டில முதல்ல பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது. அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டா சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி. இதுதான் இதுக்குரிய பெயர், சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி அப்படின்னு சொல்லி. இது லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கிச்சுது. லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து ஒரு வளாகமாக இயங்கிச்சுது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, லண்டன் பல்கலைக்கழகம். சரிதானே? இப்படி லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கிய இந்த சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி 1942 ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகம் அப்படின்ற பெயரால மாற்றியமைக்கப்படுகிறது. சிலோன் பல்கலைக்கழகம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த சிலோன் பல்கலைக்கழகம் என்ற இந்த 1942 ஆண்டு இந்த பெயர் மாற்றப்பட்ட இந்த சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி 1972 ஆண்டு சிலோன் என்ற பெயர் நீக்கப்பட்டு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அவர்களால இலங்கை அப்படின்ற பெயர் கொண்டு வரப்படுகிறது. 72 ஆண்டுல இலங்கை குடியரசு ஆகின்றது. அப்ப இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அப்படின்ற ஒரு பெயர் வருகின்ற பொழுது சிலோன் என்ற பெயர்கள் எல்லாம் இலங்கை என்று மாற துவங்கியது. சரிதானே? CAS சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இது SLAS என்று மாறுது. சரிதானே? அதே மாதிரி சிலோன் என்ற பெயரோடு என்னெல்லாம் இருந்துச்சதோ அது எல்லாமே இலங்கை என்று மாறுது. சரிதானே? மாறாதும் இருக்குது. பேங்க் ஆஃப் சிலோன், பேங்க் ஆஃப் சிலோன் BOC. சரியா? பேங்க் ஆஃப் எஸ் BOS நாங்கள் சொல்ல துவங்க இல்லை, மாற்றவும் விரும்ப இல்லை. ஓகே, அப்ப என்னன்னு சொல்லி கேட்டா 1972 ஆண்டு சிலோன் பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. இலங்கை பல்கலைக்கழகம் வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க எல்லாரும். இந்த 72 ஆண்டுல இருந்த இலங்கை பல்கலைக்கழகம் வந்து 1978 ஆண்டின் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம், சட்டத்தின் காரணத்தினால 4ஆக உடைகின்றது. 1978 ஆண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தினால 4ஆக உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டு கொழும்பு பல்கலைக்கழகம், இலங்கை பல்கலைக்கழகம் என்றது கொழும்பு பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றப்படுகிறது. சரிதானே? இலங்கை பல்கலைக்கழகம் 4ஆ உடைஞ்சு என்று சொன்னான். அதுல ஒன்றுதான் கொழும்பு பல்கலைக்கழகம், மற்றது களனி பல்கலைக்கழகம். சரியா? 2வது வந்து களனி. 3ஆவதா நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா வார. ஓகே, களனி பல்கலைக்கழகம். 3ஆவதா பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா ஜெயவர்த்தனபுரம், ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம். 4வது பேராதனை பல்கலைக்கழகம். இந்த 4 பல்கலைக்கழகங்களும் இலங்கை பல்கலைக்கழகத்திலிருந்து உடைஞ்சு மாறுது. இப்ப வளாகங்களா அதுக்கு முதல் இருந்திருக்குது. 78 ஆண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் வந்து இலங்கை பல்கலைக்கழகம் வந்து 4ஆக உடைச்சு இலங்கை என்ற பெயரில் நீக்கப்பட்டு கொழும்பு பல்கலைக்கழகம், களனி பல்கலைக்கழகம், ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் என்று 4 பிரிவாக மாற்றமடைகின்றது. சரிதானே? அப்ப இலங்கை பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டன்னு சொல்லி கேட்டால் 1921 தான். சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி, 42 சிலோன் பல்கலைக்கழகம், 72 இலங்கை பல்கலைக்கழகம், இந்த 78 கொழும்பு பல்கலைக்கழகமாக மாறுது. இவ்வளவு ஹிஸ்டரியும் விளங்குதா உங்களுக்கு? சார் அப்ப 1942 சரியான விடையா சார்? 1921 21 தான்
பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்து என்றதுதான் நீங்க சொல்ற மாதிரி 42. பல்கலைக்கழக அந்தஸ்து உருவாக்கப்பட்ட என்றது 1921. 2 கேள்விக்கு முறையான வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது எப்பொழுது பல்கலைக்கழகத்துக்கான ஒரு தன்மையை பெறுகின்றதோ அப்போது அந்த ஆண்டே உருவாக்கப்படுற ஆண்டு. ஆனால் சில வேளை பட்டம் வழங்குகின்ற நிறுவனமாக இல்லாமல் இன்னொரு நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற மாதிரியும் பெறலாம். சரியா? டிஃபரண்ட் வேர்ட்ஸ்கள் இருக்குது. அதாவது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, பல்கலைக்கழகமாக எப்போது தரம் உயர்த்தப்பட்டது, பல்கலைக்கழக அந்தஸ்து எப்போது பெற்றது, இப்படியான கேள்விகள் வித்தியாசமான கேள்வி. மூன்றும் வேற வேற கேள்வி. நாங்கள் ஒரே ஆண்டை இதுக்கு பதிலாக கொடுக்க இயலாது. சில பல்கலைக்கழகங்கள் ஒரே ஆண்டும் பெறலாம். என்னன்னு கேட்டா இப்ப புதுசா அப்படியே படிச்சு அன்றைக்கு அது பல்கலைக்கழகம், அன்றைக்கு பட்டம் வழங்கு நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் இருக்குது. சரிதானே? அப்ப நீங்க கவனத்துல கொள்ளுங்க. 21ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அல்லது ஆரம்பிக்கப்பட்டது. சிலோன் பல்கலைக்கழகம் என்ற பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைச்சது 42. அதுக்கு பிறகு 72 அது பெயர் மாற்றப்படுகிறது. இப்ப 78 அது 4ஆக உடைஞ்சும் பெயர் மாற்றம் பெறுகிறது. நாளை சொல்லி போட என்னன்னு சொல்லு. சரிதானே? புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? ஓகேயா? ஓகே, ஒரு நிமிஷம் பார், கொஞ்சம் பொறுங்க பாருங்க. ரைட், ஓகே, சரிதானே? அப்ப இப்ப நாங்கள் 4 பல்கலைக்கழகத்தை பற்றி பார்த்துட்டோம், படிப்போம். இப்ப அடுத்த பல்கலைக்கழகத்தை பற்றி பார்க்க போறோம். இலங்கையின் 5வது பல்கலைக்கழகம். இந்த 5வது பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிக்க உங்களுக்கு யாருக்கும் தெரியும் என்ன பல்கலைக்கழகம் சொல்லுங்க. அப்ப இலங்கையின் 5வது தாண்டி இப்ப 4 பார்த்துட்டோம். இலங்கையில 2ஆவதாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? தெரியாது. 1971 அல்லது 72 சொல்லிக் கொள்ளலாம். என்ன பல்கலைக்கழகம் சொல்லுங்க அப்போ. கேள்விப்படுறீங்களா ஆராய்ச்சும்? இந்த பல்கலைக்கழகம் கேள்விப்படுறீங்களோ? ஓம் சார். என்ன பல்கலைக்கழகம் இது? தொழில்நுட்ப சார் மொரட்டுவ பல்கலைக்கழகம். சரிதானே? கட்டுப்பெத்த பல்கலைக்கழகம் அல்லது மொரட்டுவ பல்கலை. இதுதான் இலங்கையில 2ஆவதாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். சரியா? கவனத்துல கொள்ளுங்க. 2ஆவதாக சொல்லிக்கிட்ட இந்த ஆண்டின்படி நாங்கள் பார்க்க 2ஆவதாக வருது. சரி, இதை தாண்டி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி பெயரிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு சொல்லி. ரைட், எங்க இருக்கா பல்கலைக்கழகங்களை எனக்கு ஒருக்கா பெயரிட்டு சொல்லுங்க. அப்புறம் டக்கு டக்குன்னு இருக்கா ஆண்டு கேட்டா பல்கலைக்கழகங்களை சொல்லுங்க. நான் பாக்குறேன் என்னண்டு சொல்லுங்க. 5 போயிட்டு பல்கலைக்கழகம் சார். ஓகே, ஒருகுணை பல்கலைக்கழகம். அடுத்தது பல்கலைக்கழகம் சார். பாரத். ஓகே, ஒருகுண. சரி, அடுத்தது யாழ்ப்பாணம் சொன்ன நீங்கள். ஓகே, யாழ்ப்பாணம். அடுத்தது வயம்ப சொன்ன நீங்கள். ஓகே, சப்ரகமுவ பல்கலைக்கழகம், சப்ரகமுவா. ராஜரட்டை பல்கலைக்கழகம். ஓகே, சப்ரகமுவா பல்கலைக்கழகம் இருக்குது. மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராஜரட்டை. பேராதனை. பேராதனை என்ன கோமாவில இருந்து வாரீங்களோ? பேராதனை சொல்றாள். வவுனியா பல்கலைக்கழகம். ஓகே, ஊவா. அடுத்தது வவுனியா. ஓகே, வவுனியா. கம்பஹா விக்ரமராட்சி பல்கலைக்கழகம், தேசிய பல்கலைக்கழகம். ஓகே, கம்பகா. சொல்லுங்க வேற. இலக்க பல்கலைக்கழகம்.
கிழக்கு வவு- பல்கலைக்கழகம். வவுனியா பல்கலைக்கழகம். வவுனியா எங்க ஸ்கிரீன் தெரியலையா உங்களுக்கு? தென்கிழக்கு பல்கலைக்கழகம். தென்கிழக்கு ஸ்கிரீன் பார்த்து சொல்றீங்க எல்லாரும். தேர்ந்தேன் வவுனியா திரும்ப திரும்ப சொல்றீங்க சொன்னத. தென்கிழக்கு வேற எத்தனை பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா? மேல 4 சொல்லியிருக்கிறீங்க. கட்டுப்பெற்ற பல்கலைக்கழகம் என்ற முரட்டுவ 5வது. 5ல இருந்து 6, 7, 8, 9, 10, 15 சொல்லியிருக்கீங்க. 2 சொல்லணும், சொல்லுங்க. ஊவா வெல்லஸ். அதான் நாங்க மேல இருக்கல ஊவா வெல்லஸ். இங்க பாருங்க ஊவா வெல்லஸ். ஸ்கிரீன் தெரியலையான்னு கேக்குறேன் உங்களுக்கு. கற்புல அரங்கேற்றக்கலை பல்கலைக்கழகம். கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம். ஓகே, அடுத்தது கருப்பு வந்து என்ன ஒன்று இருக்கு சொல்லுங்க அப்போ. ஆராய்ச்சி வெயில வச்சா நல்லா இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் சார். வெரி குட். இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். சரிதானே? அப்ப இலங்கையில இருக்கிற 17 பல்கலைக்கழகங்களும் இதுதான். இனி இப்ப இதை நான் உங்களுக்கு ஒவ்வொண்டா ஷோர்ட்டா சொல்லி கொண்டு வரேன். தேவையான ஆட்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஷோர்ட்டா சொல்லி கொண்டு வரேன். இதுல வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஹிஸ்டரி எங்களுக்கு தெளிவா தெரியும். எல்லாருக்கும் தெரியும் தானே? கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஹிஸ்டரி வந்து சொல்லுங்க. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஹிஸ்டரி வந்து எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே தானே? ஓகே, சரிதானே? இப்ப அதே மாதிரி வந்து கலனி பல்கலைக்கழகத்தை வந்து 2வதா பார்க்க போறோம். கலனி பல்கலைக்கழகத்தை பற்றி என்ன நாங்க சொல்லலாம் என்று கேட்டா, கலனி பல்கலைக்கழகம் வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? சொல்றேன், நோட் பண்றார்கள் நோட் பண்ணி கொள்ளலாம், அல்லது விளங்கிக் கொள்றார்கள் விளங்கிக் கொள்ளுங்க. கலனி பல்கலைக்கழகம் என்றது உண்மையிலேயே மிக பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். ஆனா அது வேற வேறையா எல்லாம் இருந்து வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டால் 1959ஆம் ஆண்டுல அது வித்யாலங்கார பல்கலைக்கழகம் அப்படின்ற பெயரோடு இருக்குது. வடிவாக்கவனிங்க, இது ஒரு மறுபெயர், வித்யாலங்கார பல்கலைக்கழகம். அப்ப கலனி பல்கலைக்கழகத்துக்கு இன்னொரு பெயர் இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா வித்யாலங்கார பல்கலைக்கழகம். இது கலனி பல்கலைக்கழகத்துக்கு வந்து இருந்த புறப்பெயர். சரிதானே? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த வித்யாலங்கார பல்கலைக்கழகம் வந்து 1959 உருவாக்கப்பட்டு 1972ஆம் ஆண்டுல, அந்த ஆண்டுகளை நான் மட்டும் நோட் பண்ணி சொல்றேன். 1959 உருவாக்கப்பட்டது வித்யாலங்கார பல்கலைக்கழகம். 1972 இது இலங்கை பல்கலைக்கழகத்தின் வளாகமாக விளங்குகின்றது. வடிவாக்கவனிங்க, சொல்றத நோட் பண்ணி கொள்ளுங்க. 1972 வந்து இலங்கை பல்கலைக்கழக வளாகம் எது? கலனி பல்கலைக்கழகம். அதுக்கப்புறமாக 1978ஆம் ஆண்டுல தான் என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டா, கலனி பல்கலைக்கழகமாக, அதாவது தனி ஒரு பல்கலைக்கழகமாக மாறுகின்ற சிறப்பை கொண்டது. எது என்று சொல்லி கேட்டா இந்த கலனி பல்கலைக்கழகம். புரியுதா? கலனி பல்கலைக்கழகம் கிளியரா உங்களுக்கு? ஓகேயா? ஓகே சார். வடிவாக்கவனிங்கோ, கலனி பல்கலைக்கழகம் என்றது வித்யாலங்கார பல்கலைக்கழகமாக 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக பௌத்தர்களுக்கான ஒரு விசேட பல்கலைக்கழகம். ஏனென்று சொல்லி கேட்டால் அது 1875ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில வந்து பௌத்த குருமார்களுடைய கல்விக்கான ஒரு அமைப்பாக இயங்கி இருக்குது. அதுதான் 1959 வந்து வித்யாலங்கார பல்கலைக்கழகமாக மாற்றம் பெறுகின்றது. இது 1972 இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு பல்கலைக்கழக வளாகமாக விளங்குகின்றது. அதுக்கப்புறம் 1978 தனி ஒரு பல்கலைக்கழகமாக, அதாவது தேசிய பல்கலைக்கழகமாக மாறுகின்றது. புரியுதா? ஓகே.
அடுத்ததா நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம். இந்த ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தை பத்தி பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா இதுதான் வித்யோதய பல்கலைக்கழகம் சொல்லுவீங்க. இந்த புற பெயர்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஒருக்கா. இது அடிக்கடி வந்திருக்குத கேள்வி. வித்யோதய பல்கலைக்கழகம், வித்யோதய பல்கலைக்கழகம் என்றது இதனுடைய பெயர். சரிதானே? இந்த வித்யோதய பல்கலைக்கழகம் 1958 ஆண்டுல இருந்து இருக்குது. 1958 ஆண்டு, 1958. இந்த 1958 இருந்த இந்த வித்யோதய பல்கலைக்கழகம் 1972 கால பகுதியில இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் இயங்குகின்றது. சரிதானே? இயங்கி 1978 அதே ஆண்டுகள் 1978 தனி பல்கலைக்கழகமாக மாறுகின்றது. புரியுதா? திருப்பி ஒருக்கா சொல்லுங்க சார். இந்த ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் என்றது 1958 ஆண்டுல உருவாக்கப்பட்டு வித்யோதய பல்கலைக்கழகம் அப்படின்ற பெயரோடு இருந்திருக்குது. அதுக்கு முன்னம் இது ஒரு பிரிவேனான்னு சொல்லி கேட்டா ஆரம்ப கால கல்வியில இடைநிலை கல்வியை போதித்த வித்யோதய பிரிவேனா என்று சொல்றது. இந்த பிரிவேனாதான் 1958 வித்யோதய பல்கலைக்கழகமாக மாற்றப்படுகிறது. அப்ப வித்யோதய பல்கலைக்கழகம் 1958 வந்திருக்குது. அதுதான் 1972 இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு வளாகமாக மாறுது. சரிதானே? அதுக்கப்புறம் 1978 இது ஒரு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுகிறது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஓகே சார். ஓகே சார். பேராதனை பல்கலைக்கழகம். இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்லலாம்? இது 1942 ஆண்டுல சிலோன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே பல்கலைக்கழக வளாகமாக இயங்குகின்றது. 1942 சிலோன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே 1942 சிலோன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு வளாகமாக இயங்குகின்றது. இப்படி வளாகமாக இயங்கிய பேராதனை 1972 ஆண்டுல இலங்கை பல்கலைக்கழக வளாகமாக மாறுகின்றது. பேர் டிஃபரண்ட் இருக்குது. 1972 இலங்கை பல்கலைக்கழக வளாகம். இப்ப முதல் சிலோன் பல்கலைக்கழக வளாகம் ரெண்டுமே ஒன்றுதான். சரிதானே? அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1978 அது ஒரு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுகிறது. சரியா? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்த மொரட்டுவ பல்கலைக்கழகம். மொரட்டுவ பல்கலைக்கழகம் தான் நாங்க சொன்ன மாதிரி கட்டுப்பெத்த பல்கலைக்கழகம். இது நேரடியாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். ரெண்டா வளாகம் அது இது லொட்டு லொசுக்கன்னு சொல்லி எதுவும் இல்லாமல் நேரடியாக டக்கண்டு அப்படியே கட்டி இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கினார்கள். 1972 சரிதானே? அப்ப இதுதான் ஆண்டு. வேற எந்த ஆண்டும் இல்ல, முன்னர் துவங்கி வேற பேர் அப்படி இப்படி எதுவும் இல்லை. டிரெக்டான ஆண்டு. அதே மாதிரி அடுத்தது உருகுணை பல்கலைக்கழகம். இந்த உருகுணை பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு தெரியுமோ எல்லாருக்கும்? இந்த உருகுணை என்றது எங்க இருக்கின்றது? அதுக்கு படிச்சாங்க. ஓ, தென் மாகாண பக்கம். இது 1978 ஆண்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் 1982 தான் ஆரம்பிக்கப்படுகிறது. சரிதானே? உருவாக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு கவனமா வச்சு கொண்டீங்கன்னா போதும். சரிதானே? 78 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். ஆனா 1982 இருந்து இயங்க தொடங்கின அப்படின்னு பார்த்து கொள்ளலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அடுத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஹிஸ்டரி அது என்ன மாதிரி நாங்க சொல்லலாம் என்று கேட்டால் 1921 ஆண்டு. இந்த 1921 ஆண்டுல இலங்கையினுடைய தமிழர் சார்பான பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சேர்பொன் ராமநாதன் அவர்களால உருவாக்கப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரி. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, பரமேஸ்வரா கல்லூரி. இந்த பரமேஸ்வரா கல்லூரியும்
வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி என்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் இயங்கிய ஒரு அலகு, பல்கலைக்கழக பட்டப்படிப்புகள் அலகும். இந்த ரெண்டும் சேர்ந்து 1974 ஆண்டுல 1974 ஆண்டில யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக உருவாக்கப்படுகிறது. ஆனாலும் அது இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு வளாகமாக தான் இயங்குகின்றது. எப்ப 1974. அதுக்கு பிறகு 1978 ஆண்டின் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் 1979 ஆண்டில இருந்து அது ஒரு பட்டம் வழங்குகின்ற நிறுவனமாக அங்கீகரிக்கப்படுகிறது. புரியுதா? திருப்பி ஒருக்கா சொல்ல முடியுமா சார்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து சேர்பொன் ராமநாதன் அவர்களால திருநெல்வேலியில உருவாக்கப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரி என்ற அந்த நிறுவனமும், அதே நேரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரித்தானியர்களால வட்டுக்கோட்டை என்ற இடத்துல உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாண கல்லூரி என்ற நிறுவனத்தில இருந்த பட்டப்படிப்புகள் அலகும். ஒரு பள்ளிக்கூடத்துல பட்டப்படிப்பு அலகு இருந்திருக்குது, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அந்த ரெண்டும் உண்டாக்கி 1974 ஆண்டுல ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவினுடைய தமிழ் தலைமைகள் வேண்டுகொண்டதுக்கு இணங்க வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 74 உருவாக்கப்பட்டது. இருந்தும் 1974 ஆண்டுல இருந்து 79 வரைக்கும் அது இலங்கை பல்கலைக்கழக வளாகம் என்றா படிப்பிக்கலாம், பட்டம் வழங்க முடியாது. பட்டம் வழங்குற வேலை வந்து இலங்கை பல்கலைக்கழகம் தான் அந்த வேலையை பொறுப்படுத்தி செய்யும். அப்ப இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல படிக்கலாம் என்ற சிஸ்டம் தான் 74 இருந்து 79 வரைக்கும். 79 ஆண்டுல தான் அது ஒரு பட்டம் வழங்குகின்ற நிறுவனமாக இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்டது. கிளியரா? கிளியரா? ஓகேயா? ஓகே சார். ஓகே. அடுத்தது வந்து வயம்ப பல்கலைக்கழகம். வயம்ப பல்கலைக்கழகம் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க, இல்ல படிச்சீங்க எனக்கு தெரியாது. அதை படிச்சாக்கள் இருக்கிறீங்களோ அதுக்குள்ள? வயம்ப பல்கலைக்கழகத்துக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன் சார். கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஓகே. அது வந்து நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். 1999 வந்து நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் வயம்ப பல்கலைக்கழகம். சரிதானே? அடுத்ததாக சப்ரகமுவா பல்கலைக்கழகம். சப்ரகமுவா பல்கலைக்கழகத்தை பற்றி யாராவது கேள்விப்பட்டார்கள் இருக்கிறீங்களோ? தெரிஞ்சா முதல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்லக்கு முதல்ல. 1991 ஆண்டுல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். நேரடியாக உருவாக்கப்பட்டது. இந்த வளாகங்கள் கல்லூரி ஆரம்பிச்சு அப்படி இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு இல்ல, டிரெக்டா கட்டி இந்த பல்கலைக்கழகம். ராஜரட்டை பல்கலைக்கழகம், இதை பற்றி யாரும் தெரிஞ்சாக்கள்? 1996 ஆண்டுல உருவாக்கப்பட்டது, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நேரடியாக. அடுத்தது வந்து உவாவெல்லச பல்கலைக்கழகம். உவாவெல்லச பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி இலங்கையின் 15வது பல்கலைக்கழகம். 2005. ஓ வெரி குட். 2005 உருவாக்கப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகம், இதுக்கு ஒரு குட்டி கிஸ்டி இருக்குது. வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது? தெரிஞ்சாக்கள் இருக்கிறீங்களோ யாராச்சும்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு வளாகமா செயல்பட்டு வெரி குட். 1997 ஆண்டு 1997 உருவாக்கப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளாகமாக இயங்குகின்றது. எப்ப வரைக்கும்? 2021 வரை. 2021 இது ஒரு பட்டம் வழங்குகின்ற ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அப்ப உருவாக்கப்பட்டது 1997. பட்டம் வழங்குகின்ற நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டது தேசிய பல்கலைக்கழகமாக மாற்றமடைஞ்சு 2021. புரியுதா? கம்பகா விக்ரமாராய்ச்சி சுதேச மருத்துவ பல்கலைக்கழகம். சரிதானே? இதை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? 1995 ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்கப்படுகிறது.
ஆனா பட்டம் வழங்குகின்ற ஒரு தரம் 2021 கொடுக்கப்படுகிறது. இதுதான் இலங்கையின் 16வது பல்கலைக்கழகம். இலங்கையின் 16வது பல்கலைக்கழகம் கம்பகா விக்கிரமாராய்ச்சி சுதேச மருத்துவ பல்கலைக்கழகம். சரிதானே? 17 தான் நீங்கள் அதுக்கு முதல் பார்த்த வவுனியா பல்கலைக்கழகம். அடுத்த கிழக்கு பல்கலைக்கழகம். கிழக்கு பல்கலைக்கழகத்தை பற்றி யாருக்கு தெரியுமா ஏதாச்சும்? சொல்லுங்க, படிச்சார்கள் இருக்கீங்கள். 1981 பல்கலைக்கழக கல்லூரி ஆரம்பித்து சொல்லுங்க. 1986 கிழக்கு பல்கலைக்கழகமா மாற்றப்பட்டது. வெரி குட். 1986 கிழக்கு பல்கலைக்கழகமாக அது மாறுது. சரிதானே? 81 உருவாக்கப்பட்டு 86 அது பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுகிறது. இதுதான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியின் இது. நீங்கள் எல்லாருமே அங்கால பக்கம் ஈஸ்டர்ன் பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது தென்கிழக்கு பல்கலைக்கழகம். இல்ல, எனக்கு ஒரு டவுட் மற்றது. இல்ல, நீங்கள் இதுல எல்லாருமே பெருந்தோட்டக்காரர் தானே இல்லைன்னு சொல்லி கேட்டா டீச்சிங் ஈஸ்டர்ன் டீச்சிங் எக்ஸாம்காரரா? பெருந்தோட்டக்காரர். ஓகே ரைட். அடுத்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை படி சொல்லுங்க ஒருக்கா பாப்போம். சவுத் ஈஸ்டர்ன். சொல்லுங்க. 1996 96 பல்கலைக்கழகமாக உருவாக்குறது. அதுக்கு முன்னுக்கு பல்கலைக்கழக கல்லூரியா, அதாவது இணை பல்கலைக்கழக கல்லூரி. கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இணை பல்கலைக்கழக கல்லூரியா இருந்து 96 பல்கலைக்கழகமாக மாறுகின்றது. அப்ப நீங்க அதையும் சொல்றாலும் சொல்லிக்கொள்ளலாம். 1995. சரிதானே? ரைட். கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம். இதை பற்றி யாராச்சும் சொல்லுங்க. எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? இலங்கையின் 14வது பல்கலைக்கழகம். 2005. ஓகே, வெரி குட். 2005. சிறந்த பல்கலைக்கழகம். ஆயிரத்தி 1980 உருவாக்கப்பட்டது. எது என்று கேட்டா இந்த திறந்த பல்கலைக்கழகம், ஓபன் யூனிவர்சிட்டி. கேள்விப்படுறீங்களா? நீங்கள் எல்லாரும் இந்த தோட்ட ஆசிரியர் உதவியாளர் பயிற்சிக்கு போய் இதைத்தான் இந்த திறந்த பல்கலைக்கழகத்துலதான் நீங்கள் டிகிரி எல்லாம் செய்ய வேண்டி வரும். மற்றெல்லாம் செய்யலாம். ஆனா இதுல செய்தீங்கன்னா இல்ல பெனிஃபிட்டான இது. சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் இந்த 17 பல்கலைக்கழகங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இதோட சேர்த்து 2 வளாகம் இருக்கிறது. திருகோணமலை வளாகம் என்ற ஒன்றும் ஸ்ரீபாலி வளாகம் என்ற இன்னொன்றும் இருக்கிறது. இது 2 வளாகங்கள். உயர்கல்வி நிறுவனங்களும் இருக்கின்றன. உயர்கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லி கேட்டா தெரியும். சொல்லுங்க பொருக்கா. உயர்கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லி பெயரிட்டு சொல்லக்கூடியது யாராச்சும்? கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கின்ற விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிறுவனம். அதே மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கின்ற ராமநாதன் நுண்கலை கல்லூரி, கொழும்பு கணினி கல்லூரி. இது எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கள் என்று சொல்லி கேட்டால் என்ன இது எல்லாம்? இவை எல்லாம் என்னங்கோ? யோசிக்கிறீங்கள். இவையெல்லாம் உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கீழே. இனி பல்கலைக்கழகங்கள் இவையிலிருந்து தான் மாறும். திருகோணமலை வளாகம் இனி கொஞ்ச காலம் போக, ஒரு 10-15 வருஷத்துல போக திருகோணமலை பல்கலைக்கழகமாக மாறலாம். சரியா? ரைட். ஓகே. இப்ப நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டால் பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சரிதான். இப்ப பல்கலைக்கழகங்கள் இப்ப ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய நகர்வுகள் என்ன, அது சம்பந்தமான கேள்விகள்லாம் இப்ப உங்களுக்குள்ள நீங்கள் பார்த்து கொண்ட விஷயம். இதை தாண்டி உயர் கல்விக்கான நிறைய நிறுவனங்களும் இருக்கின்றன. பொதுவா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கெல்லாம் பட்டம் முடிக்கலாம் என்று சொல்லி கேட்டா NIE பட்டம் முடிக்கலாம். தேசிய கல்வி நிர்வாகம். சரியா? பாராளுமன்ற சட்டத்துக்கு கீழே இல்லாமல் அதே நேரத்தில் அமைச்சால நிர்வகிக்கப்படுகிற ஒரு
நேரடியான ஒரு அதாவது ஒட்டுமொத்த கல்விக்கும் சிஸ்டமேட்டிக்கான இடம் அதுதான். ஸோ அப்ப அந்த தேசிய கல்வி நிர்வாகம் வந்து ஒரு பட்டம் வழங்குகின்ற நிறுவனம். இதை தாண்டி HND பட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். HND பட்டங்கள் அதாவது உயர் டிப்ளோமாக்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பெயரிட்டு சொல்லப்படுகின்றன. SLI AT ஸ்லைட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மற்ற நைட்டா IET என்று சொல்லி சொல்லப்படுகிறது. NDS என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் மேலதிகமாக தெரிஞ்சுங்க. இவற்றிலே முடிக்கப்படுகின்ற பட்டங்கள் அல்லது உயர் டிப்ளோமாக்களும் மிகவும் பெறுமதி வாய்ந்தவை. இதை தாண்டி எங்கேயோ ஒரு பல்கலைக்கழகத்திலே எங்கேயோ ஒரு மூளைக்கு இருந்து பட்டம் விற்கிறாங்களாம் என்று சொல்லி போட்டு 3 லட்சம் 4 லட்சத்தை எல்லாம் கட்டி போட்டு ஏமாறாதீங்கோ. நிறைய ஃபேக் பட்டங்கள் எல்லாம் கொடுபடுகின்றது. சரியா? எங்கேயோ பல்கலைக்கழகங்கள் தெரியாமல் நிறைய இதுகள் பல்கலைக்கழகம் உலகத்திலே இல்லாத பல்கலைக்கழகத்தின் பேரிலேயே பட்டம் வழங்கி இருக்கிற வரலாறுலாம் எங்களுடைய நாட்டில் நடந்திருக்குது. அது மிக மிக அண்மையில. சரிதானே? எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி மூல பட்டத்தை முடிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ் பாடப்பட்டம் சொல்லி இப்படி எல்லாம் கேசுகள் வந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே பட்டம் முடிக்க வேண்டிய ஆட்கள். உங்களுடைய பட்டங்கள் எல்லாம் நேரடியாக இந்த பல்கலைக்கழகங்களில் வந்து வெளிவாரியாக இருக்கலாம், அல்லது வந்து திறந்த பல்கலைக்கழகத்துல நீங்கள் உள்வாரியாக நேரடியாக பதிவு செய்து படித்துக் கொள்ளலாம். அல்லது இப்ப நான் சொன்ன HND சம்பந்தமான அந்த விஷயங்கள்லயோ அல்லன்னு சொல்லி கேட்டா நைட்டாவில் இருக்குது, ஸ்லைட்ல இருக்கு. அப்படி நீங்கள் அரச பல்கலைக்கழகங்களை தயவு சொல்றேன் உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை தாண்டி வேற பல்கலைக்கழகத்தை நாடாதீங்கோ. நாடினால் பட்டமும் கிடைக்காது, உங்களுக்கு காசும் இருக்காது. அது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறோம். ரைட், ஓகே. இப்ப இதுவரைக்கும் இந்த பல்கலைக்கழகங்களை பற்றி நான் சொன்ன விஷயம் விளங்கினதா? விளங்கினது சார். சொல்லுங்க, கிளியரா இதெல்லாம்? ஓகே. நான் இப்ப நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வர போறேன். பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான தொடர்ந்து ஸ்டெப். இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வந்து எப்படி மாணவர்களை உள்ளீர்ப்பு செய்யணும் அப்படின்றது அடுத்த கட்டம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து பொதுவாக மாணவர்களை உள்ளீர்ப்பு செய்யறதுல வந்து 3 வகையரா இருக்கு. ஒன்று நாடளாவிய திறமை என்று சொல்லுவினோம். சரிதானே? நாடளாவிய திறமை, இது முதலாவது. இரண்டாவது மாவட்ட மட்டம். மூன்றாவது வறுமை மாவட்டம். இப்படி 3 சிஸ்டம் இருக்குது. இதுல வந்து நாடளாவிய திறமை ஐலாண்ட் நாடளாவிய திறமை அடிப்படையில வந்து 40% மாணவர்கள் வந்து உள்ளீர்ப்பு செய்யப்படுவார்கள். மொத்த மாணவர்கள்ல 40%. மொத்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கான தகுதி இருக்கிற ஆட்கள்ல வந்து 40% வந்து நாடளாவிய திறமை. மாவட்டம் என்று பாத்தீங்கன்னா 55% மாணவர்கள் வந்து மாவட்ட மட்டத்தில பெற்ற அந்த வெட்டுப்புள்ளியை வச்சுக்கொண்டு, சரிதானே, ரேங்கை வச்சுக்கொண்டு, நிலையை வச்சுக்கொண்டு உள்வாங்கப்படுவார்கள். மீதி ஒரு 5% இருக்குது. இந்த 5% எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால், இலங்கையில 16 மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் அல்லது வறுமை நிலையோடு கூடிய மாவட்டங்களாக ஐடென்டி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த 16 மாவட்டங்கள்ல இருந்தும் 5% மாணவர்களை உள்வாங்குவார்கள். பொதுவாக 16 மாவட்டம், ஒரு மாவட்டத்தில் இப்ப இத்தனை எல்லாம் இல்ல, 16 சொன்னா சமமா பிரிக்கணும் அப்படி எல்லாம் இல்ல. 16 மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த 5% மாணவர்கள். அது வந்து சில வேளை ஒரே மாவட்டத்திலிருந்தும் பெறலாம், சில வேளை 10 மாவட்டத்திலிருந்து பெறலாம், சில வேளை அப்படியே சரியா 16 மாவட்டத்திலிருந்தும் பெறலாம். அது அந்த டைம்ல அவைகள் எடுக்கிறத பொறுத்து வரும். சோ இப்படித்தான் 100% மாணவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். கிளியரா இது உங்களுக்கு? ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை உள்வாங்கணும் என்று சொல்லி கேட்டால் கற்கை நெறிகள் இருக்கின்றன. எங்களுடைய நாட்டில பொதுவா பல்கலைக்கழகங்கள்ல மற்ற நான் சொன்ன மேல 17 பல்கலைக்கழகம் சொன்ன நான். அந்த 17 பல்கலைக்கழகத்துல திறந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் ஒரு மாணவர் நேரடியாக
வெட்டுப்புள்ளியை வச்சுக்கொண்டு விண்ணப்பிக்க முடியாது. அதையும் சொல்லி கிடக்கும் எல்லாருக்கும். மீறி இருக்கிற 16 பல்கலைக்கழகத்துக்கு தான் விண்ணப்பம் செய்யலாம். சரியா? இந்த 16க்கு தான் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் என்றதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லியிருக்கணும், முதல் மறந்துட்டேன். ரைட். இப்ப இந்த 16 பல்கலைக்கழகத்துக்கு ஒருவர் விண்ணப்பம் செய்கின்ற போது ஒருவர் பொதுவாக இந்த 16 பல்கலைக்கழகத்திலேயும் இருக்கின்ற கற்கை நெறிகள் மொத்தம் எத்தனை? கற்கை நெறிகள் சொல்லுங்க. 16 பல்கலைக்கழகத்திலேயும் இருக்கின்ற கற்கை நெறிகள் மொத்தம் எத்தனை? என்ன அமைதியாயிட்டீங்களா? யாருக்காச்சும் தெரியுமா 16 பல்கலைக்கழகத்திலேயும் இருக்கின்ற கற்கை நெறிகள் மொத்தம் எத்தனை என்று சொல்லி? தெரியாதா? இல்லாட்டி என்னது அமைதியா இருக்கிறீங்க? கொஞ்சம் கதைக்கிறீங்கல்ல. பஸ் போப்பு அன்றைக்கு சுறுசுறுப்பா இருந்தீங்க, கேள்வி என்றா போட. ஓகே, மொத்தமாக பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் 255 யூனிகோட் இருக்கின்றது. சரிதானே? 138 கற்கை நெறி இருக்கின்றது. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ட் விளங்குமா? யூனிகோட் கற்கை நெறி என்ன அப்படின்னு சொல்லி யூனிகோட்டுக்கும் கற்கை நெறிக்கும் இடையிலான வித்தியாசம் தெரியுமா அல்லது தெரியாதா? தெரியாது சார். தெரியாது. அப்படியா? ஓ சார். நீங்கள் எல்லாரும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்தவரீங்களா? இப்பண்டாலும் விண்ணப்பிச்சீங்களா? இல்லாட்டி அந்த கண்டிப்பா திரைப்பாடம் இருக்கேக்க நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விண்ணப்பிச்சாங்களா எல்லாரும்? விண்ணப்பிச்சீங்களா? ஓகே. எப்படி விண்ணப்பிச்சீங்க? எல்லாரும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கின்ற போது யூனிகோட்டை செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பினோம். கற்கை நெறி என்னன்னு கேட்டிருப்பினோம். சரிதானே? சரி. எங்க நாட்டிலே பல்கலைக்கழகங்கள்ல மெடிசின் மருத்துவத்துக்கு நீங்கள் இப்ப விண்ணப்பம் இல்ல கலைக்கே வருவோமா? மருத்துவம் வேண்டாம், நீங்கள் எல்லாரும் ஆர்ட்ஸ்கார் தான் இருப்பீங்க. கலை அப்படின்ற ஒன்று எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல இருக்குது சொல்லுங்க. கலை என்ற ஒன்று எத்தனை பல்கலைக்கழகங்களை ஆர்ட்ஸ் படிக்கலாம்? தெரியாது ஒருத்தருக்கும். இலங்கையில நான் சொன்ன அந்த 16 பல்கலைக்கழகங்கள்ல 9 பல்கலைக்கழகம் கலைக்குரியது. கலை படிக்கலாம் அதுக்குள்ள. அங்கே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி சொல்லி கலைப்பீடம் என்ற ஒன்று தனியா இருக்கு. அதான் நான் சொல்ல வர விஷயம். 9 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டா, கற்கை நெறி ஒன்று என்ன? கலை. இந்த 9 பல்கலைக்கழகத்துக்கும் 9 யூனிகோட் இருக்கும். அப்ப இதுதான் யூனிகோட். கற்கை நெறி, ஒரு கற்கை நெறி என்ற ஒன்று எத்தனை பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவற்றுக்கு ஏற்ற வகையில யூனிகோட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப கலை என்கின்ற ஒரு கற்கை நெறிக்கு 9 பல்கலைக்கழகம் தனக்கு ஒவ்வொன்றாக 9 குறியீடுகளை வச்சிருக்கு. இந்த குறியீடுகள் தான் யூனிகோட். புரியுதா? கிளியரா உங்களுக்கு இது? சரி, மெடிசின் என்று பாருங்க. மருத்துவம். இலங்கையில மருத்துவத்தை படிக்கிறதுக்காக 12 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 12 பல்கலைக்கழகத்துல மருத்துவம் படிக்கலாம், மெடிசின் ஃபேக்கல்டி இருக்கு. இப்ப மருத்துவம் அப்படின்றது ஒரு கற்கை நெறி. 12 அப்படின்றது ஒரு யூனிகோட் ஆகிடும். 12 யூனிகோட் இருக்கும். இப்ப இந்த ரெண்டையும் வச்சு விளங்கப்படுத்துறேன். 2 கற்கை நெறி படியா கவனிங்க. 2 கற்கை நெறி 9 12 21 யூனிகோட். புரியுதா உங்களுக்கு? இல்ல புரியலையா? புரிஞ்சிச்சு சார். கிளியரா எல்லாருக்கும்? அப்ப 2 கற்கை நெறி 21 யூனிகோட் வந்துடும். இப்படித்தான் 255 யூனிகோட் இருக்குது 138 கற்கை நெறி. சரிதானே? ஒருவர் ஆக கூடுதலாக
எத்தனை கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்? ஒருவர் எடுத்த பாடங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒருவர் எத்தனை கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லுங்க அப்போ. யாருக்காச்சும் ஆக கூடுதலாக தெரியாது. 125 கற்கை நெறிகளுக்கு ஒருவர் விண்ணப்பம் செய்ய முடியும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 125 கற்கை நெறிக்கு ஒருவர் விண்ணப்பம் செய்ய முடியும். சரியா? யோசிப்பா. இந்த பாடம் அப்படி இருக்குது. ஒருவர் குறிப்பிட்ட ஒரு பாடத்தை எடுப்பார்களாக இருந்தால் ஆக கூடுதலாக அவர் 125 கற்கை நெறிக்கு அப்ளிகேஷன் போடலாம். சரியா? சோ இது உங்களுக்கு கிளியரா? கிளியரா? ஓகே ரைட். போன முறை 251 இருந்த யூனிகோட் இந்த முறை 255 மாறி இருக்குது. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 கற்கை நெறிகள் புதிதாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. புதிதாக உள்வாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுல தெரியுமா? இந்த ஆண்டுல என்னென்ன கற்கை நெறிகள் புதிதாக உள்வாங்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியாது. ஒன்று பெருந்தோட்ட முகாமைத்துவம். கவனிங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். பெருந்தோட்ட முகாமைத்துவம் அப்படின்ற ஒரு கற்கை நெறி புதுசாக 2023 to 24 கல்வியாண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த போம் இல்ல பெருந்தோட்ட முகாமைத்துவம். அடுத்த தரவு விஞ்ஞானம். தரவு விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு கற்கை நெறியையும் இந்த முறை புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? அடுத்ததாக நீங்க பாத்தீங்கள் என்றால் ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன் தனிய ஆரம்ப கல்வி அப்படின்ற ஒன்றையும் இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? அடுத்த மருத்துவ படிமவியல் தொழில்நுட்பம் என்ற ஒன்று. மருத்துவ படிமவியல் தொழில்நுட்பம் என்கின்ற ஒரு புதிய கோர்ஸும் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க எல்லாருமே. புரியுதா? கிளியரா இல்ல இருக்கும்? ஓகே சார். ரைட். ஓகே சரிதானே? மற்றது வேற நீங்கள் இதை பற்றி இனி பார்க்கணும்னு சொல்லி கேட்டா எல்லாருமே பெஸ்போம் எடுத்து பாக்குறேன்னு சொன்னா பார்த்து கொள்ளலாம். சரிதானே? மற்ற வேற வேற கோர்ஸ்கள் எல்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் பற்றி பார்த்து கொள்ளுங்க. ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன நாங்கள் பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டா, இப்ப இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் பல்கலைக்கழக மானியங்கள், ஆணைக்குழு சட்டம், பாராளுமன்ற சட்டம், அதுக்கு கீழே இருக்கிற பல்கலைக்கழகங்கள், அதுக்கு கீழே இருக்கிற கற்கை நெறிகள், அவை இவை என்று சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த அடிஷனலா நாங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு கேட்டா, மருத்துவம் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. மொத்தம் எத்தனை பல்கலைக்கழகத்துல மருத்துவம் இருக்குது? 12. அதே மாதிரி மெடிசின், ஓகே, என்ஜினியரிங் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எத்தனை மொத்தம்? சொல்லுங்க. 6 பல்கலைக்கழகம். ஓகே, அந்த 6 பல்கலைக்கழகத்தையும் பெயரிட்டு சொல்ல முடியுமா? 6 பல்கலைக்கழகத்தையும் பெயரிட்டு சொல்லணும். ஓகே, மொரட்டுவ பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், ஓகே, ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம், ஓகே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ஓகே, ருகுணு பல்கலைக்கழகம், ஓகே, சொல்லுங்க. தென்கிழக்கு சார். நீங்கள் இப்ப எது சொல்றீங்க எல்லாரும்? தென்கிழக்கு இல்ல எது சொல்றீங்க எல்லாரும் கேட்டா? இன்ஜினியரிங் சார். இன்ஜினியரிங், ரைட். சொல்லுங்க. தென்கிழக்கு பல்கலைக்கழகம். அப்ப எத்தனை பல்கலைக்கழகம் மொத்தம் வந்திருக்குது? 6 வந்துருக்கு. 6. பேராதனை, யாழ்ப்பாணம், ருகுணு, மொரட்டுவ, சவுத் ஈஸ்டர்ன், கிழக்கு, ஏவத்தனபுரம், இவ்வளவும் வருது.
இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த 6 பல்கலைக்கழகத்திலையும் மட்டும்தான் பொறியியல் பீடம் இருக்குது. இந்த 6 பல்கலைக்கழகத்திலையும் பொறியியல் பீடம் இருக்குது. இந்த 6லையும் மருத்துவம் இருக்கா? என்ன உங்களோட பதில்? சொல்லுங்க. இந்த 6லையும் மருத்துவம் இருக்கா? பேராதனை, யாழ்ப்பாணம், உருகுணை, மொரட்டுவ, தென்கிழக்கு, ஜெயவர்த்தனபுரம். இந்த 6 பல்கலைக்கழகத்திலையும் மருத்துவ பீடம் இருக்குதா என்றது கேள்வி. அடுத்த கேள்வி. பேராதனையில இருக்குது. ரைட். ஓகே, பேராதனையில இருக்குது. வேற? ஓகே, ஜெயவர்த்தனபுரத்துல இருக்குது. ஓகே, அடுத்தது. சொல்லுங்க. வேற இடத்துல இருக்குது? நீங்க சொன்ன 6 பல்கலைக்கழகத்துல யாழ்ப்பாணத்துல இருக்கா இல்லையா? ரெண்டும் யாழ்ப்பாணத்துல இருக்குது. சரிதானே? உருகுணை பல்கலைக்கழகத்துல மருத்துவம் இருக்கா இல்லையா? உருகுணை பல்கலைக்கழகத்துல மருத்துவம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? என்ன யோசிக்கிறீங்க? உருகுணையிலையும் மெடிசின் இருக்குது. சரிதானே? மெடிசினும் இருக்குது, என்ஜினியரிங்கும் இருக்கு, ரெண்டும். அதே மாதிரி இன்னும் 2 பல்கலைக்கழகம் வரணும். சவுத் ஈஸ்டர்ன். அடுத்தது என்ன? இல்ல இப்ப நான் சொல்றேன், இப்ப என்ஜினியரிங்ல வரக்கூடிய 2 பல்கலைக்கழகம் வரணும். பேராதனை சரி, யாழ்ப்பாணம் சரி, ஜெயவர்த்தனபுரம், ருகுண சரி. அடுத்து தென்கிழக்கு வரணும். அதோட சேர்த்து மொரட்டுவ. 2லையும் என்ஜினியரிங் இருக்கா? தென்கிழக்கு, மொரட்டுவ 2லையும் இருக்கா? மொரட்டுவ இருக்கு சார். மொரட்டுவ இருக்கு. தென்கிழக்கு? சொல்லுங்க. தென்கிழக்குல இருக்கா? இருக்கு சார். இருக்கா இல்லையா? இல்ல சார். இல்ல, தென்கிழக்குல இல்ல. நான் இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு கேட்டதுன்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு தெரியணும். மருத்துவ பீடம் இருந்து பொறியியல் பீடம் இல்லாத பல்கலைக்கழகம், மருத்துவ பீடம் இருந்து பொறியியல் பீடம் இல்லாத பல்கலைக்கழகம், அதுவும் தெரியணும். பொறியியல் பீடம் இருந்து மருத்துவ பீடம் இல்லாத பல்கலைக்கழகம், இதுவும் தெரியணும். அப்ப தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல பொறியியல் இருக்குது. என்ன இல்ல? மருத்துவம் இல்ல. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துல பொறியியல் இருக்குது, ஆனா என்ன இல்ல? மருத்துவம் இல்ல. புரியுதா? அதே மாதிரி இலங்கையின் முதலாவது பல்கலைக்கழகமாக கருதப்படுகின்ற கொழும்பு பல்கலைக்கழகம், இதுல ஒன்று இருக்கு, ஒன்று இல்ல. என்ன இருக்கு, என்ன இல்ல? மருத்துவம் இருக்கு, பொறியியல் இல்ல. சரியா? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். பல்கலைக்கழகம் சம்பந்தமாக இதுதான் உங்களுக்கு விஷயம். இந்த மருத்துவத்தையும் பொறியியலையும் கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இப்படியான இதுகள். அதை தாண்டி இனி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பல்கலைக்கழகத்தை பற்றி தெரியணுமெண்டா எல்லாமே கேன் புக் எடுத்து படிச்சு கொள்ளுங்க. பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவால் ஒவ்வொரு வருடங்களும் வெளியிடப்படுகின்ற இந்த பெஸ்போம் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தரும். மாற்றங்கள்ல இருந்து எல்லாத்தையும் தரும். அதை எடுத்து படிச்சு கொள்ளலாம். சரிதானே? சோ இப்ப நீங்கள் பல்கலைக்கழகத்தை பற்றி என்னட்ட ஏதாச்சும் கேட்கறதுக்கு இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்றும் இல்லையண்டா நாங்கள் பேப்பர்ஸுக்கு போறதுக்கு. சார், முதல்ல சொன்னதுல உயர்கல்வி நிறுவனங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தை சொன்னீங்க தானே சார், அதை கொஞ்சம் திரும்ப சொல்லி விடுங்க சார். என்னத்த கேக்குறீங்கள்? கிழக்கு பல்கலைக்கழகத்துல உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னு சொன்னீங்க தானே சார்? ஆமா, கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே என்ன விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவனம், அதுதான் அதுக்கு கீழே இருக்கிற உயர்கல்வி நிறுவனம். ஓகே சார். ரைட். சோ இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா?
பல்கலைக்கழகம் சம்பந்தமான விஷயம் ஓகே என்று சொல்லி கேட்டா நாங்கள் வந்து கேள்விக்கு போகலாம். என்ன எல்லாம் ஓகேயா? ஓகே சார். ரைட். ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? கேள்வி பேப்பர் இல்ல சார். ஓ சார். ஓகே. இது வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வியத்தான் நான் உங்களுக்கு எடுத்து கிடக்குது. இதை தாண்டி இலங்கை பல்கலைக்கழகம் சம்பந்தமாக இன்னொரு பேப்பரும் இருக்குது. நான் உங்களுக்கு அது சம்பந்தமாயும் பார்ப்பேன். இன்றைக்கு இந்த பேப்பர்ஸ் இருக்கா பார்த்து போட்டு நாங்கள் எங்களுடைய வகுப்பை நிறுத்திக் கொள்வோம். சரிதானே? ரைட். இதுல கிட்டத்தட்ட 25 கேள்விகள் இருக்கின்றன. முழுமையாக இந்த 25 கேள்விகளையும் பார்க்க போறோம். நாங்கள் இப்ப பார்த்த விஷயம்தான். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கள். அதுகளை கொஞ்சம் தூக்கி வெளியில போட்டீங்கள் என்று கேட்டா ஒரு கொஞ்சம் ஓகேயா இருக்கும். வெளியில போடுறேன்னு சொல்லி மீனிங் கொஞ்சம் வச்சிருங்க. அது இப்ப பார்க்க வேண்டாம், பார்த்து சொல்றால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இதுவரைக்கும் படிச்சதை கொஞ்சம் மெயின் பண்ணி ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டா பார்க்காமல் இருந்தீங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாம் நோட் பண்ணி நான் சொல்லி கேட்ட விஷயம் தான் எல்லாரும். சரியா? முதலாவது கேள்விய பாருங்க எல்லாரும். உயர்கல்விக்கான முதலாவது பாடசாலையான சிலோன் வைத்திய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு யாருக்கும் பதில் தெரியுமா? 1870 சார். 1870ஆம் ஆண்டுல. அப்படியா? 1921. விளங்கி 1921 சார் அது 1972 சார். சிலோன் வைத்திய பாடசாலை. மெயின் பண்றது பேரா தானே? எனக்கு தெரியாது. இந்த பேரை வச்சு புடிங்க பாப்போம். இது பல்கலைக்கழகம் இல்லையே சார், வைத்திய பாடசாலைன்னு தானே கேக்குது. நான் பல்கலைக்கழகம் என்று கேட்டிருக்கிறேன். இல்லையே, நானும் கூட கேட்டிருக்கிறது உயர்கல்விக்கான முதலாவது பாடசாலையான சிலோன் வைத்திய பாடசாலை. இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன பதில் உங்களை கேள்வி? 1921. இலங்கையில 1921 சார். வேற யாராச்சும்? 1870 சார். 1800. அதுதான் கரெக்ட். 1870ஆம் ஆண்டு. சரிதானே? 1870ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிலோன் வைத்திய பாடசாலை தான் இப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மெடிசின் ஃபேக்கல்டி. சரிதானே? 1870 உருவாக்கப்பட்ட சிலோன் வைத்திய பாடசாலை தான் இப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மெடிசின் ஃபேக்கல்டி. ஓகே. அடுத்த கேள்வி. இலங்கை சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. இலங்கை சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1874. 1874. ஓகே. விவசாய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1997 சார். அம்மாடா. 1884. 1884. அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1893 சார். ஓகே. 1893. மருதான இல்ல சார். சரிதான். எஸ், அதுதான். கொழும்புதான். எல்லாம் அதுக்குதான் நடந்து கொண்டிருக்குது எல்லாமே. சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி எங்க சொல்லுங்க பாப்போம். 1921. 1921. ஓகே, உங்க எழுதி வச்சுட்டு பார்த்து சொல்றேன். எனக்கு 1921 மண்டேல இருந்து வரணும் விட கண்ணில பார்த்து ஆண்டுபடி சொல்றீங்கள. சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி சிலோன் பல்கலைக்கழகமாய் மாற்றப்பட்ட ஆண்டு 1942. சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழகமாய் மாற்றப்பட்ட ஆண்டு
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 72 1972. சரிதானே? அடுத்தது கட்டுப்பேத்த என்ற அந்த மொரட்டுவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972 இலங்கை பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகமாய் மாற்றப்பட்ட ஆண்டு 1978 சார் 78. ஓகே, மேலொரு கேள்வி விட்டா இல்ல. 10வது கேள்வி, பேராதனை பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? வடிவா சொல்லுங்க. பேராதனை பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1942 1942. அப்படியா? 1972 நீங்க எல்லாருமே இந்த உங்களுக்கு ஆண்டு 3 ஆண்டுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஒன்று 1942 சிலோன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு வளாகமாக இருந்திருக்குன்னு சொல்லி. சரிதானே? அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் 1972ஆம் ஆண்டுல இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு வளாகமாக இருந்திருக்குன்னு சொல்லி. அடுத்ததாக 1978ஆம் ஆண்டுல இது பல்கலைக்கழகமாக மாறுது என்று பார்த்த நீங்க. சரி, இப்ப உருவாக்கப்பட்ட ஆண்டு என்றால் இந்த ஆண்டில எந்த ஆண்டை சொல்லலாம்? சொல்லுங்க வா. 1942. எல்லாருமே சொல்லலாமா அந்த ஆண்டை? 1978 ஓகே. வவுனியா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டா என்ன சொல்லுவீங்களா? ஆண்டு 21 சொல்லுவீங்களா அல்லது 1990? வவுனியா பல்கலைக்கழகம் 1997 1997 சொல்றீங்களா? ஏன் 97 சொல்றீங்க? வவுனியா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. உருவாக்கப்பட்டது 1997 சார். ஓ அணிவகுப்பு பல்கலைக்கழகம். சரி, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் ஒன்று தரலாம், படிவா கவனியுங்க. ஓகே எல்லாம். என்னுடைய பெயர் வடிவா கவனிங்கோ. என்னுடைய பெயர் என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே நசீர் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொள்றேன். என்னுடைய பெயர் நசீர் என்று சொல்லி சொல்லிக் கொள்றேன். சரிதானே? இந்த நசீர் என்ற பெயர் கொண்ட நான் 10 வருஷத்துக்கு முன்னால பிறந்திருக்கிறேன். 10 வருடத்துக்கு முன்னால பிறந்திருக்கிறேன். சரிதானே? என்னுடைய பெயர் இப்ப 10 வருடத்துக்கு முன்னால நசீர். நான் இந்த நசீர் என்ற பெயரை நான் இப்பொழுது என்ன வேண்டும் மிராஜ் என்று மாத்துகின்றேன். 10 வருடத்துக்கு முன்னுக்கு நான் பிறந்த நான், அப்ப என்னுடைய பெயர் நசீர். 11வது வருடம் என்னுடைய பெயரை நான் மிராஜ் என்று மாத்துகின்றேன். இப்ப கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டால், மிராஜ் பிறந்த ஆண்டு சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால 2014. நான் என்னுடைய பெயரை 2024ஆம் ஆண்டுல மிராஜ் என்று மாத்துறேன். சரிதானே? மிராஜ் என்று மாத்துறேன். 2014 சார். அப்ப நான் பிறந்த ஆண்டு எப்ப? 14 24? 2014 சார். 14. ஆனா என்னுடைய பெயர் மிராஜ் என்றது 2024. அப்ப நீங்கள் எல்லாரும் 2024 மிராஜ் பிறந்தது எப்பன்னு கேட்டா, மிராஜ் என்ற பெயர் எப்ப வந்தது? 2024. அப்ப நீங்க 24 தானே சொல்லணும். ஏன் 14 சொல்றீங்க? பிறந்த தேதி தான் கேட்டிருக்கேன். தெளிவா விளக்கம் சொல்லுங்க. எனக்கு இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரியான விளக்கம் வேணும். நசீரையும் மிராஜையும் கனெக்ட் பண்ண வேண்டாம். நான் 2014 நசீர் என்ற பெயரோட பிறந்த நான் 2024 என்னுடைய பெயரை மிராஜ் என்று மாத்திக்கொள்றேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், மிராஜ் பிறந்த ஆண்டு இதுதான் கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மிராஜ் ஆகிய நான் பிறந்த ஆண்டு, அல்லது கொமனா உங்கள்கிட்ட கேள்விப்படுது மிராஜ் பிறந்த ஆண்டு. இதுக்கு நீங்கள் 2014 24 உங்களுடைய பதில் தெளிவா சொல்லுங்க. 14 சொல்ல போறீங்க. சரி, எந்த அடிப்படையில 14 நீங்கள் எடுத்துக்கொள்றீங்கள்? பிறந்தது 2014 சார். அவர் பெயர் மாற்றம் பெற்றது 2024. பெயர் மாற்றம் பட்டது. ரைட்.
அப்ப பெயர் மாற்றம் பெற்றது என்றது ஒன்று இருக்குது. அதனால 24ஆம் ஆண்டுல மிராஜ் என்ற பெயர் வருது. 14ல நசீர் பிறந்திருக்கிறார். அப்ப என்னுடைய பிறந்த ஆண்டு என்றது நான் உருவாகின ஆண்டு. டவுட் இருக்கா இதுல? இல்ல சார். இல்ல. ஆனா நான் பெயர் மாற்றம் பெற்ற ஆண்டு எப்ப? 24ல. அப்ப என்னுடைய ஆரம்பம் வந்து 24 இல்ல, என்னுடைய ஆரம்பம் 14. சரியா? என்னுடைய ஆரம்பம் 24 இல்ல, என்னுடைய ஆரம்பம் 14. 14ல இருந்து நான் 11 வருஷம் வந்திருக்கிறேன். வந்து 24வது வருஷத்துல என்னுடைய பெயரை நான் மாற்றுகின்றேன். சரிதானே? அப்ப நீங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க எல்லாருமே. என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றது அப்படின்றது என்ன? பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றது அப்படின்றது என்ன என்று கேட்டதும் ஒரு கேள்வி. அது தரம் உயர்த்தப்படுவது, பெயர் மாற்றப்படுவது அப்படின்றது இன்னொரு வகையான கேள்வி. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. உருவாக்கப்பட்டது பேராதனை பல்கலைக்கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது என்று கேட்டா, அது 1942ஆம் ஆண்டிலேயே பேராதனை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டாச்சு. இதுல உங்களுக்கு டவுட் வேண்டாம். ஆனால் அதுக்கு ஒரு பல்கலைக்கழக அந்தஸ்து இருந்ததோண்டு கேட்டா இல்ல. உருவாக்கப்பட்டது 42ல, பட்டம் வழங்குகின்ற அந்தஸ்து அதுக்கு இல்ல. சரிதானே? எனக்கு அறிவில்லையண்டா பிறகு வடிவா கவனிங்க. நான் 42ல பிறக்கிறேன். எனக்கு 78ஆம் ஆண்டு தான் அறிவாளி என்ற பட்டத்தை எனக்கு தருகிறோம். தெளிவா பாருங்க. 78ஆம் ஆண்டுல நான் அறிவாளி என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளினோம். 1942லயே நான் பிறந்துட்டேன். சரிதானே? அப்ப அறிவாளியானது எப்போது என்று கேட்டா 78 சரி. அதாவது பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றது. ஆனா நான் பிறந்தது வந்து அறிவாளியான ஆண்டு நீங்க சொல்லக்கூடாது. நான் 42 பிறந்துட்டேன். இந்த ஆங்கில யோசிக்கணும். உருவாக்கப்பட்டு 42ஆம் ஆண்டுல இருந்து 78ஆம் ஆண்டு வரைக்கும் நான் எப்படி இருந்திருக்கிறேன்? ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கிறேன். ஆனால் என்னால படிப்பிக்க முடியும், பட்டம் வழங்க முடியாது. அப்ப பட்டம் வழங்குகின்ற அந்த அந்தஸ்து, அந்த அதிகாரம் எனக்கு எப்ப கிடைக்குது? 78ல கிடைக்குது. அதுல இருந்து நான் ஒரு பட்டம் வழங்குகின்ற நிறுவனமாக அங்கீகரிக்கப்படுகிறேன். அதாவது தேசிய பல்கலைக்கழகமாக. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நான் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972, 42 என்றதுல உங்களுக்கு டவுட் வேண்டாம். நீங்கள் இல்லாட்டி பேராதனை இலட்சணைகள் எடுத்து பார்த்தால் தெரியும், கீழே என்ன ஆண்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. புரியுதா? ஓகே சார். ஓகே. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? உருவாக்கப்பட்டது 1958 சார். சொல்லுங்க. 1958. அது 1873ஆம் ஆண்டுல வந்து பிரிவேனாவாக இயங்கி இருக்கு. ஆனா பல்கலைக்கழகமாக இயங்கி இல்லை. 1878ஆம் ஆண்டுல இருந்து 3ஆம் ஆண்டுல இருந்து வந்து பிரிவேனவாக இயங்கியிருக்கு. பிரிவேனான்றது இடைநிலை கல்விக்கான ஒரு பாடசாலை. ஆனால் 1958 அது பல்கலைக்கழகமாக மாறுகின்றது. என்ன பல்கலைக்கழகம்? வித்யோதய வெரி குட். வித்யோதயா பல்கலைக்கழகம். அந்த வித்யோதயா பல்கலைக்கழகம் தான் 1978ஆம் ஆண்டுல வந்து பெயர் மாற்றம் பெறுகின்றது. ஒரு பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அப்ப உருவாக்கப்பட்டது நான் 1958ல. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரிதானே? கழனி பல்கலைக்கழகம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1959. சொல்லுங்க. கழனி பல்கலைக்கழகம் 1959. ஆனா நான் வந்து 1875ஆம் ஆண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா நான் உருவாக்கப்படுறது பல்கலைக்கழகம் என்று என்ன எப்ப உருவாக்கினோம் என்று கேட்டா அதுதான் ஆண்டு 1959. சொல்லுங்க. 1959. பல்கலைக்கழக வளாகங்கள் ரெண்டையும் பெயர சொல்லி கேட்டிருக்குது. ஒன்று வவுனியா சார், இன்னொன்னு பேராதனை. பேராதனையோ? திருகோணமலை வளாகம். ஒன்று ஸ்ரீபாலி வளாகம். ஸ்ரீபாலி வளாகம். மற்றது ரிங்கோ. இந்த ரெண்டும் தான் வளாகங்கள். சரிதானே? அடுத்தது ருகுணு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இது நேரடி ஆண்டுல வரும். 1978 சார். நோ 78ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கான பெயர் அந்த 78ஆம் ஆண்டு இதுல வந்து இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை உருக்கணும் என்ற ஒரு முன்மொழிவு கொடுக்கப்படுது. ஆனா அது ஆரம்பிக்கப்படுவது 82. அப்ப நீங்கள் இந்த ஆண்டு தான் சொல்லணும். புரியுதா?
ருகுணு பல்கலைக்கழகம் 78ஆம் ஆண்டுல ருகுணு பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துக்கு வந்து. இது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம். ஆனா அது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 82 தான் வருது. மாணவர்களை உள்வாங்குறது. சரிதான். அப்ப 82 கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். சம்டைம் 82ல சொதப்பல் இருக்குமென்று கேட்டா 78 கொண்டு பாருங்க. 2 இருந்தா 88 தான் கொடுங்க. 82 கொடுங்க. 2 இருந்தா. 1 இருந்தா 78 மட்டும் 78 விட்டு போட்டு 82 மட்டும் பாருங்க. ஒன்றுதான் இருக்க பார்க்க உங்களுக்கு. சரியா? 82 கன்சிடர் பண்ணி பாருங்க. கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1981. இலங்கையில 1981 சார். 1986. 1986. 1986 81. 81 86 சொல்ல போறீங்க. 81ல என்ன பெயர்? பல்கலைக்கழக கல்லூரி சார். பல்கலைக்கழக கல்லூரி என்றா என்ன அர்த்தம்? பட்டப்படிப்பு படிக்கலாமா படிக்கலாதா? படிக்கலாம். சொல்லுங்க. படிக்கலாம். படிக்கலாம். அப்ப படிக்கலாம் என்று சொல்லி கேட்டா அது எப்படி நீங்க பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் இல்லை என்று சொல்லுவீங்க? பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்குமெண்டா அது ஒரு பல்கலைக்கழகம். விளங்குது இல்ல? அது பட்டம் தருமா இல்லையான்னு சொன்னா அது வேறு ஒரு வேண்டி தருது எங்களுக்கு. நாங்கள் பட்டப்படிப்பை படிக்கிறோம். அதனால 81 தான் உருவாக்கப்பட்டதா நீங்க பார்க்கணும். பல்கலைக்கழக அந்தஸ்து ரெண்டாத்தான் 86க்கு போகணும். புரியுதா? ஓகே. ஓகே. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது எப்ப? 1921. 1974. வெரி குட். 1974 சொல்லணும். 21 இல்ல. 21 வந்து பரமேஸ்வரா கல்லூரி ஒரு பள்ளிக்கூடம். அந்த இடத்துல பள்ளிக்கூடமாகத்தான் இருக்குது 21ல. 74 தான் இந்த அந்த வழங்க வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் பட்டப்படிப்புகள் அழகும் பரமேஸ்வரா கல்லூரியும் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக உருவாக்கப்படுது 74. ஆனா பட்டம் வழங்க முடியாது. பாருங்க, பட்டம் வழங்க முடியாது. இது இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் பட்டம் வழங்கிச்சது. 1979 தான் பட்டம் வழங்குகின்ற நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டது. சரியா? இப்ப நீங்க டிரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களே, 74 உருவாக்கப்பட்டாச்சு. ஆனா 79 தான் பட்டம் வழங்கக்கூடிய அந்த சூழல் வந்துச்சு. புரியுதா? ஓகே சார், புரியுது. ஓகே. நீங்க இந்த லோகோக்கள் எடுத்து பாருங்க, அது கொஞ்சம் காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. சப்ரகமுவா ராஜரட்டை போன்ற பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1991 சார். எஸ், 1991. எது? சப்ரகமுவா. ராஜரட்டை 1996. 96. ஓகே. தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1995. 95. சரியா? அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்குது? வயம்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1999. 1999 சார். ஓகே. கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 2005. 2005. 14வது பல்கலைக்கழகம். உவாவெல்லச பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 15வது பல்கலைக்கழகம். கம்பகா விக்கிரமாராய்ச்சி சுதேச மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1928. சொல்லுங்க. 1995. வெரி குட். 1995 கொடுக்கும். சரியானே? அது பல்கலைக்கழகமான அந்தஸ்து கிடைச்சது வந்துதான் 2021. இப்ப என்னால பட்டம் வழங்க முடியும். நான் என்னுடைய கையொப்பத்தை இட்டு பட்டம் வழங்குவேன் என்னுடைய பெயருக்கு கீழே. ஆனா 95 21க்கு முன்னுக்கு நான் இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் இயங்குறேன். ஆனா நான் பட்டப்படிப்பு படிப்பிச்சு கொடுக்குறேன். சோ 95. வவுனியா பல்கலைக்கழகம் சொல்லுங்க. 1997. 97. எப்ப ஆரம்பிக்கப்பட்ட 2021 இல்ல. சரிதானே? 1997 நான் இங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கீழே முகாமைத்துவ கற்கைகள் உட்பட முக்கியமான கற்கை நெறிகளுக்கான பட்டப்படிப்புகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நான் மீனிங் வவுனியா பல்கலைக்கழகம். ஆனால் என்னை பல்கலைக்கழகமாக 2021 அங்கீகரித்தார்கள். அப்ப எனக்கு அங்கீகாரம் கிடைச்சது 21 தான். ஆனா நான் ஆரம்பிச்சது வந்து 97. சோ இது ரெண்டுக்கு டிஃபரெண்டா வடிவா விளங்குங்க. நீங்க குழம்புறீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு
78 சார் 1978. சரிதானே? சோ எல்லாருக்கும் கிளியரா? 16ஆம் இலக்க சட்டம். ஓகே சார் ஓகே. சோ பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாக நீங்கள் சில கேள்விகளை வச்சுக் கொள்ளுங்க. இறுதியாக மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகத்தில சொல்லுங்க. இதுவரை காலமும் பொறியியலுக்காக மட்டும் பேர் போன ஒரு பல்கலைக்கழகம் 2021ஆம் ஆண்டுல வந்து மருத்துவத்தை ஆரம்பிச்சது. எந்த பல்கலைக்கழகம் கேட்கிறேன்? மொரட்டுவ யூனிவர்சிட்டி. சரிதானே? அதுக்கு முதல் இருந்தது ஊவாவெல்லஸ் ஆரம்பிச்சது. சோ அப்ப என்னன்னு சொல்லி கேட்டா இந்த கேள்விகளை பாருங்க. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கற்கை நெறிகள் 2023 to 24 கல்வியாண்டுக்கு பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு வந்து என்னென்ன மாதிரியான கற்கை நெறிகளை புதிதாக அறிமுகப்படுத்திச்சது தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது, எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்றதும் ஒரு அன்னளவா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. எந்தெந்த பல்கலைக்கழகத்துல என்னென்ன படிக்கலாம்? வவுனியா பல்கலைக்கழகத்திலே ஆர்ட்ஸ் படிக்கலாமா? வவுனியா பல்கலைக்கழகத்துல வந்து ஆர்ட்ஸ் படிக்கலாமா? படிக்கலாமா? படிக்கலாது. 9 பல்கலைக்கழகத்துல ஆர்ட்ஸ் படிக்கலாம்னு சொன்னான் உங்களுக்கு. அப்ப எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த பள்ளிக்கூடத்தை வந்து எந்தெந்த பல்கலைக்கழகத்துல வந்து என்னென்ன விதமான கற்கை நெறிகள் இருக்கின்றன. சரிதான்? இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கொமனா தெரிஞ்சு வாசிச்சு வச்சுக்கணுங்க. அவ்வளவும் அப்படியே தெரியாட்டியும் சாதாரணமான கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. எத்தனை கற்கை நெறி இருக்குது எடுக்கிட்ட சொல்லணும். நீங்க இந்த யூனிகோட்னு சொல்லிதமே அது என்ன? சரிதானே? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ ஓகே, இன்றைய வகுப்பு உங்களுக்கு பல்கலைக்கழகங்களோட நிறைவு வருகின்றது. இன்னும் பல்கலைக்கழகம் சம்பந்தமான ஒரு பேப்பர்ஸ் இருக்குது, வார வகுப்பில் அதை பார்த்து போட்டு புதிதாக இன்னொரு பகுதிக்குள்ள போறோம். நாங்கள் தலைப்பா பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் ஓகே இந்த தலைப்பா பாக்குறது. அப்படி இல்லாட்டி நீங்க பேப்பரா பார்க்கணும் விரும்புறீங்களோ? ரைட், ஓகே. தலைப்பா பாத்தீங்கன்னா 2 மாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ள இந்த தலைப்பு எல்லாம் முடிஞ்சிடும். என்ன முக்கியமான தலைப்புகள் இருக்கு. வார வகுப்பில நாங்கள் பள்ளிக்கூடங்களை பற்றி, பாடசாலைகள் பற்றி பார்க்க போறோம். எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, என்னென்ன மாதிரியான சிஸ்டமேட்டிக்னு சொல்லி அடுத்த வகுப்பில நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஓகே எல்லாரும்? ஓகே சார். யா ஓகே ரைட் ஓகே. காணும் வேற ஒன்றும் கதை கேளு. உங்களோட வளாகம் 2 என்னென்று கேட்டிருக்கிறீங்களா? வளாகம் 2 ஸ்ரீவாளி வளாகமும் ரிங்கோ மலை, அதாவது திருகோணமலை வளாகமும் வரும். சரிதானே? ரைட், அவ்வளவுதான். எல்லாருக்கும் டாடா, குட் நைட். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.